உற்சாகத்தோடு இருப்பது. கொரிசான் நாட்டு இளவரசன் அமீர் மிகுந்த ஆடம்பரமாக வாழ்ந்து வந்தான். அவன் போருக்கு போகும்போது 300 ஒட்டகங்களில் சமைக்க தேவையான சாமான்களை எடுத்துச் செல்வான். ஒருமுறை அவன் கலீபா இஸ்மாயிலால் சிறைபிடிக்கப்பட்டான். கஷ்டத்திலும் பசி வருமே. அதனால் அமீர் அருகிலிருந்த தன் தலைமை சமையற்காரனை அழைத்து தனக்கு உணவு தயாரிக்கச் சொன்னான். சமையலறையிலிருந்த ஒரே ஒரு துண்டு இறைச்சியை ஒரு பாத்திரத்தில் போட்டு அடுப்பில் வைத்தான் சமையற்காரன். பின் உணவுக்கு மேலும் சுவையூட்ட காய்கறிகளை தேடி வெளியே சென்றான். அங்கு வந்த நாய் ஒன்று இறைச்சியை மோப்பம் பிடித்து சட்டியினுள் தலையை விட்டது. சட்டி சுட்டுவிடவே உடனே தலையை வெளியே இழுக்க பார்த்தது. துடிப்புடன் தலையை இழுத்தபோது சட்டி தலையில் மாட்டிக்கொண்டது. நாயினால் சட்டியை உதற முடியாமல் கலவரத்துடன் சட்டியுடன் ஓடியது. இதை கண்ட அமீர் ஹஹா என்று சிரித்தான். அப்போது அங்கு அவனுக்கு காவல் நின்ற அதிகாரி, உமக்கு இவ்வளவு துன்பத்திலும் எப்படி சிரிக்க முடிகிறது என்று கேட்டார். அமீர் அவனுக்கு ஓடுகின்ற நாயை காட்டி, இன்று காலையிலோ என் சமையல் சாமான்கள் 300 ஒட்டகத்தில் வந்தன. ஆனால் அதை அப்படியே இப்பொழுது ஒரே ஒரு நாய் மட்டும் தூக்கி கொண்டு ஓடுகிறது. இதை நினைத்துத்தான் சிரிக்கிறேன் என்றான். பிறர் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு எந்த முயற்சியும் செய்யாவிட்டாலும் அமீர் தான் மகிழ்ச்சியாக இருப்பதில் இன்பம் கண்டான். அவனுடைய கவலையற்ற தன்மைக்காக எப்படியும் நாம் அவனை பாராட்ட வேண்டும். அவ்வளவு துன்பத்திலும் அவனால் சிரிக்க முடிந்தபோது நமக்கு சின்ன சின்ன துன்பங்கள் வரும்போது புன்னகை வரலாமே.